வலிகளற்ற ஆழ்ந்த உறக்கத்திற்கு திரும்புவோம். பனைநார் மற்றும் பாரம்பரிய கயிற்றுக்கட்டில்கள். ஒரு பிரச்சனையை பற்றி சுற்றி திங்க் பண்ணுவீங்களே தவிர ஒரு சொல்யூஷனுக்கு போகவே மாட்டீங்க. சுற்றி ஒரு வட்டம் மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கிறது தான் இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றது. கத்திரிக்கோலை வச்சு இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றத கட் பண்ணி தூக்கி வீசிட்டு போகிற மாதிரி போயிட்டே இருக்கலாம். ஓவர் திங்கிங் அப்படிங்கிற வேகமாக வளரக்கூடிய மரத்தை வெட்டக்கூடிய ஒரே ஆயுதம் The Seventh Sense. தூங்க போகிற நேரத்தில் உங்களோட மனசே உங்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு எப்போச்சும் தோணியிருக்கா? பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் திடீர்னு ஞாபகத்துக்கு வருது. நான் அப்போது அந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞாபகம் வருது. இல்லை அப்படின்னா அடுத்த வாரம் நடக்க போகிற ஒரு விஷயம், அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த விஷயம் இன்னும் நடக்கவே இல்லை. அதையே திங்க் பண்ணி அப்படியே உடம்பு பயந்து நடுங்குது. மூளை அப்படியே ஒரே வேகமாக ஓடுது. தூக்கம் மட்டும் வரவே மாட்டேங்குது. நீங்கள் மட்டும் இல்லை, உலகத்திலேயே 70% மக்கள் இதே மாதிரியான ஒரு நிலையில தான் சிக்கி தவிக்கிறாங்க. இப்போ ஒரு கேள்வி, ஏன் நம்மளோட மூளை மனசு ஒரே மாதிரியான லூப்புக்குள்ளே சிக்கி தவிக்குது? அதாவது ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள ஏன் இந்த மாதிரி சிக்கி தவிக்குது? இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறதையே நம்ம ஒரு ஆயுதமாக மாற்ற முடியுமா? அடுத்த சில நிமிஷத்தில் நம்ம இந்த ஓவர் திங்கிங் பற்றி பல முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். இதெல்லாம் புரிஞ்சுது அப்படின்னா ஒரு கத்திரிக்கோலை வச்சு இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றத கட் பண்ணி தூக்கி வீசிட்டு போகிற மாதிரி போயிட்டே இருக்கலாம். நம்மளோட பிரெயினில் ஒரு சின்ன கெமிக்கல் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் GAPA, கபா. மூளை திங்க் பண்ணுற வேகத்தை கட்டுப்படுத்துறது தான் இதனோட வேலை. இது குறைஞ்சது அப்படின்னா எண்ணங்கள் சிந்தனைகளாக மாறி வேகமாக ஓட ஆரம்பிக்கும். குடலில் இருக்கிற பாக்டீரியாஸ் கூட இந்த ஓவர் திங்கிங்க்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் காரணமாக சொல்லப்பட்டாலும் நீங்கள் அதிகமாக திங்க் பண்ணுறதுக்கு காரணம் முடிவு எடுக்கிறது இல்லை. அதாவது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்காம திங்க் பண்ணுறது தான் இதுக்கு காரணம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பிரச்சனைக்கு ஒரு பேர் வைக்கிறோம், அதாவது ஓவர் திங்கிங் அப்படின்னு பேர் வைக்கிறோம். சில டைமு அந்த பேர் வைக்கிறதே அந்த பிரச்சனையை ஊதி பெருசாகிடும். அதிகமாக நம்ம திங்க் பண்ணுறதுக்கு ஓவர் திங்கிங் அப்படின்னு பேர் வச்சதெல்லாம் கரெக்டு தான். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதோட அந்த பேரை மறந்துடணும். அதை மறக்காமல் எனக்கு ஓவர் திங்கிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம பேர் வச்சு லேபிள் வச்சு சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களோட ஓவர் திங்கிங் அப்படின்ற நிலைமை இன்னும் பெருசாகிட்டே போகும். மொதல் வேலையாக இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றதுக்கு லேபிள் போடுற வேலையை நிறுத்துங்க. எனக்கு ஓவர் திங்கிங் ப்ராப்ளம் இருக்குது, ஓவர் திங்கிங் தான் என்னோட பிரச்சனை அப்படின்னு ஒரு லேபிள் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, அதை இன்னைக்கோட இந்த செகண்ட்ல இருந்தே தூக்கி எறிஞ்சிடுங்க. இந்த ஓவர் திங்கிங்கை கட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு முக்கியமான ஒரு சின்ன புரிதல் போதும். என்ன அப்படின்னா, எண்ணம் அப்படின்றது ஸ்டார்டிங் ஸ்பார்க். ஏதாவது ஒரு சிந்தனை உழுவும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பீங்க, ஒரு முடிவுக்கு வராமல். அந்த ஸ்டார்டிங் ஸ்பார்க் அது தானாக வரும், வந்துக்கிட்டே தான் இருக்கும், எப்பவுமே வரும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவோ நெகட்டிவோ அது எப்படி வேணாலும் வரும். ஆனால் அது வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, அதுதான் திங்கிங், சிந்தனை. இது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. அதுக்கு கட்டுப்பாடு கிடையாது தானாக வர்றதுக்கு. ஆனால் சிந்திக்கிறது நீங்கள் நிறுத்தலாம், தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே உட்காந்துருக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு கடன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு அந்த கடன் அப்படின்னு பற்றின ஒரு எண்ணம் வரும். அது இயற்கை. கடன் தீர்ற வரைக்கும் அந்த எண்ணம் அப்படின்றது தானாக வரத்தான் செய்யும். ஆனால் அது வந்துருச்சு அப்படின்னா, ஐயோ 1ஆம் தேதி ஆகி போச்சே, நம்ம இன்னும் பணம் கொடுக்கணுமே, நம்மளுக்கு எதுவும் ஆர்டர் வரலையே, நமக்கு பணம் வத்தலையே இப்படின்னு போட்டு சிந்திச்சு அப்புறம் நீங்கள் பயன்ற உணர்வுகளை மாட்டி கவலைன்ற உணர்வுகளை மாட்டி அப்படியே முடங்கி போய் செய்ய வேண்டிய வேலையும் செய்யாமல் இந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் சிந்தனை உங்கள் கையில் இருக்குது. அந்த இனிஷியல் ஸ்பார்க்கை நிறுத்தணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த திங்கிங்கை நம்ம கட் பண்ணலாம். இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றது பயத்தில் ஆரம்பிக்கும். அப்படியே அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே வருவீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே திங்க் பண்ணிட்டே மறுபடியும் பயத்திலே முடியும். அதாவது உங்களை ஒரு பிரச்சனையை பற்றி சுற்றி திங்க் பண்ணுவீங்களே தவிர ஒரு சொல்யூஷனுக்கு போகவே மாட்டீங்க. சுற்றி ஒரு வட்டம் மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கிறது தான் இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றது. ஆழமான சிந்தனை அப்படின்றது ஒரு ஏணி மாதிரி. அதாவது ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் யோசிச்சு இந்த ப்ராப்ளம் ஏன் வந்தது, எதுக்கு வந்தது,
இதுக்கு காரணம் என்ன, நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், இல்லை பண்ணாமல் விட்டால் என்ன நடந்திருக்கும் இப்படின்னு மாற்றி மாற்றி யோசனை பண்ணி ஒரு ஏணிப்படி மாதிரி ஏறி கடைசியில் தீர்வை நோக்கி போகிறது. அதாவது ஆழமான சிந்தனை அப்படின்னா பிரச்சனையில் ஆரம்பித்து தீர்வை நோக்கி போய் தீர்வில் முடிகிறது ஆழமான சிந்தனை. ஓவர் திங்கிங் அப்படின்னா ஒரு முடிவுக்கே வராமல் ஏதோ ஒன்றை சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது தான் ஓவர் திங்கிங். தமிழில் ஒரு அழகான வார்த்தை இருக்கு, முடிவு, டிசிஷன். டிசிஷனுக்கு பேர் முடிவுன்ற பேர். நேரம் ஒரு விஷயத்தோட முடிவு தான் முடிவு. இப்போ நம்ம டிசிஷன், அதாவது ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா நம்ம பண்ணுற அந்த சிந்தனைக்கு ஒரு எண்டு கிடைக்கும். அதாவது சிந்தனைக்கு முடிவு கட்டுறது தான் நம்ம முடிவு அப்படின்னு சொல்கிறோம். பல பேர் முடிவே எடுக்க மாட்டாங்க. அதாவது ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், டீ சாப்பிட்லாமா, காஃபி சாப்பிட்லாமா, சின்ன சின்ன முடிவு கூட 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் போட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இது அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாகவே மாறி இருக்கும். ஹேபிட் அப்படின்னா உங்களோட முயற்சி இல்லாமல் தாழ்மனம் தானே பண்ணுறது. பல பேர் ஓவர் திங்க் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு தான். இங்கே நம்ம 2 விதமாக நம்ம பிரிக்கணும். அதாவது இந்த மாதிரி விஷயத்தில் முடிவெடுக்கிறதுனால ஏதாவது பெரிய ப்ராப்ளங்கள், வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றம் நடக்குமா, நம்ம இந்த முடிவெடுத்ததுக்கப்புறம் அந்த முடிவில் ஏதாவது தப்பான விளைவுகள் வந்ததுன்னா அதிலிருந்து திரும்ப நம்மளால் மாற்றிக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணணும். அப்படி யோசனை பண்ணி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான, அதாவது தவறான முடிவு எடுத்துகிட்டு கூட அதனோட விளைவு தப்பாக இருந்ததுன்னா மறுபடியும் நம்ம திருத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள் எல்லாம் நம்ம டக்குன்னு நம்ம எடுத்து பழகணும். இந்த காஃபி விஷயங்கள்லாம் அந்த மாதிரி தான். முடிவை எடுத்துட்டு குடிச்சு பார்த்துட்டு அந்த ஹோட்டலில் காஃபி நல்லா இருக்கா, டீ நல்லா இருக்கா, சரி குடிச்சு பார்த்துட்டு அடுத்த தடவை நம்ம சரியாக காஃபி நல்லா இருந்தால் காஃபி குடிக்க போகிறோம், டீ நல்லா இருந்தால் டீ குடிக்க போகிறோம். இல்லை அப்படின்னா நமக்கு எது தோணுதோ அதை குடிக்க போகிறோம். இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு 5 நிமிஷம் யோசிக்கலாம், அதுக்கு மேலே யோசிக்கவே கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ எடுத்தால் மட்டும் பத்தாது, அதையும் செயல்படுத்தணும். அப்புறம் பெரிய விஷயங்கள், இந்த முடிவு எடுத்துட்டா நம்மளோட வாழ்க்கையே திசை மாறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு ஜாப்பு, இல்லை ஒரு திருமண விஷயத்தில் முடிவெடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு சேஞ்சிங் டிசிஷன்ஸ். இதை நம்ம பொறுமையாக யோசனை பண்ணி முடிவெடுக்கலாம். இந்த மாதிரியான கஷ்டமான முடிவுகளையுமே எடுக்கிறதுக்கு வழிமுறைகள்லாம் இருக்குது. எந்த விதமான ப்ராப்ளங்களுக்குமே ஒரு 4 வகையான இல்லை ஒரு 5 வகையான சொல்யூஷன் இருக்கத்தான் செய்யுது. நம்ம மனசு என்ன நினைக்கும் அப்படின்னா, ஒன்று ஏ ஆர் பிலேயே நின்று சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ஏ பியை தூக்கி தூரமாக வச்சுட்டு நீங்கள் ஒரு 4 வகையான முடிவுகள், அது ரொம்ப நெகட்டிவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காத முடிவாக இருந்தாலும் கூட சரி, ஒரு 4 வகையான முடிவுகளை எழுதுங்க. எழுதிட்டு ஒவ்வொரு முடிவையும் நீங்கள் எடுத்தால் அதனால அடையக்கூடிய பலன்களையும், இல்லை தோத்துட்டீங்க அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய மன உளைச்சல்களையும் விசுவலைஸ் பண்ணி பாருங்கள். அதாவது ஆப்ஷன் ஏ முடிவெடுத்தீங்க அப்படின்னா என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் பி எடுத்தீங்க அப்படின்னா என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ஸு, சிடி எல்லாமே முடிவு எடுத்தீங்கன்னா என்ன ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி உங்கள் மனசுலையே ஒரு விசுவலைசேஷன் மாதிரி ஓட்டி பார்க்கும்போது உங்கள் மனசு, உங்களோட ஆள் மனசு உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஆப்ஷனில் அமைதியாகும். அந்த ஆப்ஷனை பிடிங்க, அந்த முடிவை எடுங்க. இல்லை என்னோட மனசு எதுலேயுமே இன்னுமே தெளிவாகலை அப்படின்னா அப்போது உங்களோட ஆள் மனதுக்கிட்ட உங்களோட முடிவு எடுக்கிறத விட்டுருங்க, சப்மிட் பண்ணிவிடுங்க, சரண்டர் பண்ணிவிடுங்க. இந்த 4 ஆப்ஷனையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு ஆள் மனசுக்கிட்ட, இல்லை அப்படின்னா பிரபஞ்சத்துக்கிட்ட, இல்லை அப்படின்னா இறைவன், நீங்கள் எந்த இறைவன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ உங்ககிட்ட, நீங்கள் இயற்கை ஆர்வலர் அப்படின்னா இயற்கைக்கிட்ட சரணாகதி பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அந்த முடிவு அப்படின்றது தானாக வரும். இந்த மாதிரி பண்ணிட்டா அடுத்தது எண்ணங்கள் வராதா அதை பற்றினு கேட்டால் நிச்சயமாக வரும். அந்த முடிவு எடுத்து அதை செயல்படுத்துகிற வரைக்கும் வரும். வந்தது அப்படின்னா நான் இதை பற்றி முடிவு எடுத்துட்டேன், இதை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு முடிச்சுக்கோங்க. இந்த ஓவர் திங்கிங் பண்ணுறது எது மாதிரி தெரியுமா, ஒரு கியர் போடாமல் காரை நியூட்ரலில் வச்சுக்கிட்டு ரேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. நீங்கள் ரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் எங்கேயுமே கார் போகாது. அந்த மாதிரி முடிவு எடுத்து இந்த மாதிரி செயல்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது போகலாம், ஏதாவது ஒரு இலக்கை அடையலாம். அதை விட்டுட்டு நீங்கள் வெறுமனே ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருந்தால் எந்த விதமான இலக்குக்கு போகாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் முடிவு எடுக்காமல் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது
ஒன்றா நீங்கள் கவலை அப்படின்ற உணர்ச்சியில் மாட்டுவீங்க, இல்லை அப்படின்னா பயத்தில் மாட்டுவீங்க. இந்த ரெண்டில் மாட்டினாலும் உங்கள் உடம்புக்குள்ளே கார்டிசால் அப்படின்ற கெமிக்கல் சுரக்குது. அது உங்கள் உடம்புக்கு நல்லதே கிடையாது. நான் டிசிஷன் எடுத்த உடனே, இந்த முடிவை எடுத்த உடனே உங்களுக்கு உங்கள் மைண்ட் அப்படியே காம் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஓவர் திங்கராக இருந்தாலும் சரி, இந்த முடிவு அப்படிங்கிறத எடுக்க பழகிட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட குழப்பத்தில் இருந்தும் உங்கள் மைண்ட் அப்படியே அமைதி ஸ்டேட்டுக்கு வந்துடும். கார்டிசால் சுரப்பு அப்படின்றதும் நின்றும். நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அறிவாளி ஆக மாட்டீங்க. நீங்கள் முடிவெடுக்க பழகிட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசு நிச்சயமாக குழப்பத்திலிருந்து விடுபடும். உங்களோட சுதந்திரம் அப்படின்றது நீங்கள் திங்க் பண்ணுறதுல எதுவுமே கிடையாது, நீங்கள் செயல்படுத்துறதுல தான் இருக்குது. இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிற வேகமாக வளரக்கூடிய மரத்தை வெட்டக்கூடிய ஒரே ஆயுதம் முடிவெடுக்கிறது. இதை செயல்படுத்தி பாருங்கள், உங்கள் லைஃப் அப்படின்றது வேறு லெவலுக்கு போகும். சின்ன விஷயத்துக்கு கூட ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்கிற உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது என்ன விஷயம்னு கமெண்ட் பண்ணுங்க.